Hi friends, welcome to Relax Recipes. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற வீடியோ இந்த ரெசிபி வீடியோவும் இல்லைங்க. UAE விசிட்டில் போயிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோம் டூர் வீடியோ உங்களுக்கு போட்டிருந்தேன். அதில் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி வந்து UAEயில் ஃபஸ்ட்டு டே எப்படி இருந்தது அப்படிங்கிற வீடியோ தான் போடுறேன். நான் அங்கே போயிருந்தப்போ கொஞ்சம் வீடியோஸ் எடுத்திருந்தேன். பாம் ஜுமைரா, இன்னும் குளோபல் வில்லேஜ் இந்த மாதிரி இடங்களில் அதில் உள்ள வீடியோஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு அப்பப்போ நான் இன்க்ளூட் பண்ணுறேன். இது வந்து எதுக்காக அப்படின்னா, அந்த மாதிரி இடங்கள் போய் பார்க்கணுன்னு ஆசைப்படுவீங்க, அந்த இடங்களில் என்னென்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எந்த மாதிரி வீடியோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் இருந்த ஃப்ளாட்டுக்குள்ளே போயாச்சு. நான் ஆல்ரெடி வந்து ஹோம் டூரில் அந்த ஃப்ளாட் எப்படி இருந்ததுன்னு சொல்லி காட்டியிருந்தேன். அதனால் நான் இதில் வேறு எதுவும் இன்க்ளூட் பண்ணலை. போன ஃபஸ்ட் டே பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி செட் பண்ணுறதுலேயே டைம் எல்லாம் கழிஞ்சிடுச்சு. ஆக்சுவலி அந்த கபோர்டெல்லாம் ஆல்ரெடி அந்த வீட்லேயே இருந்தது தான், நான் வந்து எதுவும் வாங்கி வைக்கலை. இந்த பத்தியை பற்றி சொல்லணும்னு நினச்சேங்க. இது வந்து சாண்டல் ஃப்ளோரான்னு அக்கா சொல்லி தான் நான் வாங்கினேன். ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. என்னுடைய ஃபேவரட் பத்தி ஆகிடுச்சு. இது வந்து சாண்டல் ஸ்மெல்லு தான். ஒரு பத்தி பொருத்தி வச்சுருந்தா கூட மறுநாள் வரைக்கும் ஒரு மைல்டு ஸ்மெல் வந்து வீட்டில் அப்படியே இருந்துகிட்டே இருக்குதுங்க. பற்றி சொல்லையில் ஒரு டிப்ஸ் என்னென்னா, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுவோம் இல்லையா, எந்த ஃப்ளேவர் ஊதுபத்தியாக இருந்தாலும் நீங்கள் ஒன்று எடுத்து கபோர்டில் ஒரு ஓரமாக வச்சிட்டிங்க அப்படின்னா, இந்த ரெய்னி சீசன், வின்டர் சீசன்லாம் ஒரு ஸ்மெல்லு வரும் இல்லையா, அதை நம்ம தவிர்த்துக்கலாம். ஆனால் பத்தியெல்லாம் வைக்கல, நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. அதில் உள்ள அந்த கருப்பெல்லாம் பற்றக்கூடாது. இந்த பத்தியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மாதிரி லைட் ப்ரௌன் கலரில் தான் இருந்தது. ரொம்ப வாசமாக இருந்தது. இந்த பத்தி வைக்கிற மாதிரியே இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, நம்ம வீட்டில் உள்ள அத்தர் பாட்டில், ஸ்ப்ரே பாட்டில், ஏதாவது காலி பாட்டில் இருந்ததுன்னா அதை கூட ஓப்பன் பண்ணி நீங்கள் கபோர்டில் வச்சுடுங்க. நல்ல ஒரு ஸ்மெல் அந்த கபோர்டில் இருந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. கிச்சன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ஹோம் டூரில் சொன்ன மாதிரி சின்ன கிச்சன் தான். மாடலர் கிச்சனாக இருந்தால் கூட ரொம்ப சின்னது தான். நம்ம யூடியூப் வந்து ரெசிபி வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு வந்து பெரிய இடமும் இல்லை, கொஞ்சம் லைட்டிங்கும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஆனாலும் இங்கே நான் எடுத்த ஒரு சில ரெசிபிஸ் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன். உங்களுக்கு அதெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஊர்லேருந்து நான் திங்ஸ் வந்து நம்ம வெல்லம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரையிலேயே கொஞ்சம் பாட்டிலில் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். நிறைய ஐட்டங்கள் இந்த தடவை கொண்டு வரல விசிட்டிங்கிறதுனால. அதனால் எடுத்து அரேஞ்ச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. நிறைய புது ஐட்டம்லாம் பர்ச்சேஸ் பண்ணலை. ஈவன் இன்னும் ஃப்ரிட்ஜு கூட வந்து நான் கிச்சனில் செட் பண்ணல.
நான் வரும்போது வீடு இப்படி தான் இருந்தது, ஃபர்னிச்சர் எதுவும் கிடையாது. நான் வந்த பிறகுமே நிறையெல்லாம் வாங்கி செட் பண்ணலங்க. கட்டில் இன்னும் வந்து சோஃபா இதெல்லாம் மட்டும்தான் வாங்கியிருந்தேன். கொண்டு வந்த ஐட்டங்கள் ட்ரெஸ் எல்லாமே செட் பண்ணுறதுக்கு ஈவினிங் ஆயிடுச்சு. ஈவினிங்க்கு அப்புறம் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் வந்து கார்னிஷ் இருக்குது. கொஞ்சம் அங்கே போய் வாக் மாதிரி போயிட்டு நைட்டு டின்னர் முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போனோம். அப்படிதான் எடுக்க அப்படியே வந்தாலும் போடையில கட் பண்ணிடுறேன். அங்கே போவாத, அங்கே போகல, இங்கே தான் இருக்கேன். ஏன் காங்கிரீட் போட்டு அதில் ஃபிக்ஸ் பண்ணி எங்கேயுமே நடக்கல. பாத்தியா ஜெயிக்கிறாங்க, டைம் பாஸ்க்கு பண்றாங்க. யாரும் சீரியஸா பக்கத்துல வீடியோ எடுத்துட்டே போறாங்க. இல்ல ஆக்சுவலா அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா ட்ரைனிங் எடுக்கிறாங்க. ஓ ட்ரைனிங். இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் வந்து அட்டன் பண்ணும். என்னம்மா தாய் கேட்லாம் போகக்கூடாது. அந்த டிஷ் வெரைட்டியாக இருக்காது. தாய்லாந்தில் ஃபுட்டில் என்ன இருக்கும் உனக்கு சொல்லு. நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது கார்னிஷ் ஏரியா அப்படிங்கிறதுனால அங்கேயே நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருந்தது. அங்கேயே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து நைட்டு டின்னர் முடிச்சிட்டோம். இதுதான் என்னோடய ஃபஸ்ட் டே இன் UAEங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்ட்டாக இருந்ததா இல்லையா, எந்த மாதிரி வீடியோஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது என்ன இருக்கும்? கபாப் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள பெல் பட்டனில் நீங்கள் ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நீங்கள் உடனே பார்க்கலாம். தேங்க்யூ.